ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரைடே பூஜா விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேனாவே ஃபஸ்ட்டு எந்த வேலை பண்ணுறோமோ இல்லையோ பூஜை பண்ணி முடித்தாதான் அந்த நாளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு துளசி பூஜையிலேருந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ துளசி பூஜை வேறு வீடு மாறிட்டதுனால பால்கனிலே செட் பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு புட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றி காலையிலே அந்த பூஜை முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜையும் பண்ணியாச்சு. உருளி அலங்காரம், நிலைவாசல் அழகாக மஞ்சள் குங்குமம் கோலம் எல்லாம் போட்டு விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு வெளியில் அழகாக 2 பூஜையும் முடித்தாச்சு. பூஜை ரூமில் நடுவீடு ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி நான் போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அபிஷேகங்கள், குலதெய்வ பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. பெரும் கடவுள், முதற் கடவுள் விநாயகர் பெருமான், முருகர், வேல், அதுக்கப்புறம் வாராகி அம்மன், இவங்க எல்லாருக்கும் பூஜை எல்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி குலதெய்வ சொம்பு, தட்டு, விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேன். இந்த குலதெய்வ பூஜையும் துளசி பூஜையும் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதுதான் இன்னமும் போயிட்டு இருக்குது. நிறைய வியூஸ் போன வீடியோவும் அதுதான். ஸோ குலதெய்வத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை ரூமில் அழகாக செட் பண்ணியாச்சு. பூவெல்லாம் வச்ச பிறகு தான் பூஜை ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தான் நம்ம டெய்லி விளக்கேற்றணும், ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பூஜை ரூம் முழுக்க பூ வச்சு ஒவ்வொரு பூஜையாக பண்ணிகிட்டே வரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நான் நெய்வேத்தியமாக நேற்று வேர்க்கடலை தான் வேக வச்சு சுவாமிக்கு படைத்தேன். குலதெய்வ விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்காண்டி ஒரு பழம் வச்சுருக்கேன். அழகாக எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. பூஜை பண்ணும்போது மனசே ரொம்ப நிறைவாக இருக்கும். அன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ண முடியலனாலும் ஒரு விளக்கேற்றி வைங்க, அதுவே பெரிய விசேஷம்தான்.